இலக்கு மானிய செயல்முறையை அமல்படுத்துவதன் மூலம் பெறப்படும் வருமானம் கல்வி, சுகாதாரம் மற்றும் அடிப்படை உள்கட்டமைப்பு துறைகளுக்கு பயன்படுத்துவதன் மூலம் அத்தொகை மக்களுக்கே மீண்டும் வழங்கப்படும் என்று பிரதமர் டத்தோஸ்ரீ ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் இன்று தெரிவித்தார். எடுத்துக்காட்டாக, இலக்கு டீசல் மானிய நடவடிக்கை ரஹ்மா அடிப்படை உதவி திட்டத்தின் கீழ் சாரா 100 வெள்ளியை மலேசியர்களுக்கு வழங்க அரசாங்கத்திற்கு வாய்ப்பளிக்கிறது என்று நிதி அமைச்சருமான அவர் கூறினார். சாரா நன்றி நவிலும் திட்டங்கள் மூலம் வருமானத்தை மக்களுக்கு நாங்கள் திருப்பி தர முடிகிறது. அது 100 வெள்ளி என்றாலும் நாட்டிற்கான நிதி தாக்கத்தை பொறுத்தவரை 2 கோடி வெள்ளியாகும். டீசல் எரிபொருளுக்கு இலக்கு மானியம் நிர்ணயித்தால் இது சாத்தியமானது. இப்போது மானியம் நாட்டு மக்கள் தேவைகளுக்கு, வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு, காய ஆசிரியர் கல்விக்கூட வளாகம், மருத்துவமனைகள் மற்றும் பள்ளி உட்பட பல கட்டுமானங்கள் மீண்டும் கட்ட பயன்படுத்தலாம் என அவர் கூறினார். நாட்டின் நலன் மற்றும் வளர்ச்சிக்காக மானிய இலக்கை செயல்படுத்துவதில் அரசாங்கத்தின் துணிச்சலான நடவடிக்கையை மக்கள் திறந்த மனதுடன் ஏற்றுக்கொள்வார்கள் என்று தான் நம்புவதாக பிரதமர் கூறினார்.